الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக இந்த மனித சமுதாயத்தை படைத்தாரோ அத்தகைய உன்னதமான அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய மக்களாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்குண்டான முழு கூலிகளும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த சிறிய உபதேசத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கென வழிமுறை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலக வாழ்வில் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்கின்ற முன்மாதிரியான தூதர் அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு விளக்கமாக குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்டு இந்த உம்மத்திற்கு எல்லா வகையிலும் வழிகாட்டக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார். இதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு கிடையாது. அது மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தாலும் சரி, கவலையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சரியான வழியை நமக்கு காண்பித்திருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படித்தான் மகிழ்ச்சிக்குண்டான நாட்களாக, விழா நாட்களாக, கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாட்களாக இந்த மார்க்கம் நமக்கு அனுமதித்த தினங்கள் என்று நாம் எடுத்தோம் என்றால் 2 நாட்கள் தான், ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர். இப்படி 2 பெருநாள்கள் மட்டும்தான் நமக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாக நமக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அந்த தினத்தில் நம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது, வருடம் அந்த குறிப்பிட்ட அந்த நாளை நாம் கண்ணியப்படுத்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாண்பித்த அடிப்படையில் நம்ம மகிழ்ச்சிக்குண்டான நாளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிச்சிருக்கிறார். அது அல்லாத எந்த ஒரு தினமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அது நம்முடைய வாழ்வியலாக, நம்முடைய வாழ்க்கையில் அந்த குறிப்பிட்ட நாளை மகிழ்ச்சிக்குண்டான நாளாக எடுப்பது என்பது நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு பல்வேறு கோட்பாடுகளை கொண்ட மக்களோடு வாழ்வதன் காரணமாக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாய மக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்த இந்த 2 நாட்களை தவிர இன்னும் பல்வேறு பிற சமூக மக்கள் கொண்டாடப்படக்கூடிய தினங்களை அவர்கள் மகிழ்ச்சிக்குண்டான நாட்களாக எடுத்திருக்கிறார்கள். என்னென்ன நாட்கள்? அன்னையர் தினம் என்பதாக எடுப்பார்கள், அதே போன்று தந்தையர்கள் தினம் என்று எடுப்பார்கள். இப்படி பல்வேறு தினங்களை உருவாக்கி கொண்டு வருடம் அது மகிழ்ச்சிக்குண்டான ஒரு நாளாக அவர்கள் கொண்டாடுவதை பார்க்கின்றோம். அப்படித்தான் ஒவ்வொரு வருடமும் ஜூன் 3வது ஞாயிற்றுக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த தந்தையர் தினம் என்பதாக தங்களுடைய தந்தையிடத்தில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதும், அவர்களுக்கு உபசரிப்பு செய்வதும், அவரிடத்தில் மகிழ்ச்சியான முறையில் இருப்பதும் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் பல்வேறு நபர்கள் இதை தெரியாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அறியாமை வெளிப்பாடாக என்ன பண்ணுறாங்க, ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி ஸ்டேட்டஸ்களில் வைக்கிறார்கள். தன்னுடைய தந்தைகளுக்கு அனுப்பியவர்கள் இதில் இருக்கிறார்கள். அதை ஒரு கொண்டாட்ட நாட்களாக எடுக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்க, இதனுடைய வரலாறு என்ன? 1909 அமெரிக்காவை சார்ந்த ஒரு நபர் தன்னுடைய தந்தை உழைப்பை அவர்கள் போற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட நாள் தான் இந்த நாள். அது அப்படியே பரவி உலக நாடுகளில் அது கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக மாறியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போகும்பொழுது அங்குள்ள மக்கள் ஒரு 2 நாட்களை அவர்கள் விளையாடக்கூடிய, மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாளுக்கு அந்நைரூஸ் வல் மிஹ்ரஜான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விழாக்கு பேர வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது, நாங்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தது அல்லாஹ்வுடைய தூதரே, அதை அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அப்தலகும் பிஹிமா கைரன் மின்ஹுமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
இந்த 2 நாட்களை விட உங்களுக்கு ஒரு சிறந்த 2 நாட்களை தந்திருக்கின்றான். யௌமல் அத்ஹா வ யௌமல் ஃபித்ர், அந்த அந்த 2 பெருநாட்களை தந்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பெருநாளில் ஹஜ் பெருநாளில் நமக்கு குறிப்பிட்டு சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரரை யோசித்து பாருங்கள், இதல்லாத மகிழ்ச்சிக்குண்டான நாள், இதல்லாத கொண்டாடப்படக்கூடிய நாள் ஒரு முஸ்லிம் என்பவர்கள் நாம் கொண்டாடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கொண்டாடப்படக்கூடிய அந்த ஃபாதர்ஸ் டே என்று கொண்டு வந்திருக்கிறார்களே, இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு மட்டும்தான் அவர்களுக்கு தங்களுடைய தந்தைமார்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் எப்படி சொல்லுது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். 17ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனம் மற்றும் 24ஆம் வசனத்தில் வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு எதையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, உடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பேருபகாரம் செய்யுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமல்ல. இன்றைக்கு பேருபகாரங்கள் எப்படி இருக்குது? சமூக வலைத்தளங்களில் அந்த வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் ஃபாதர்ஸ் டே என்பதாக ஒரு போட்டோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டுவிட்டால் தங்களுடைய கடமைகள் முடிந்து விட்டது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பேருபகாரம் செய்யுங்கள். இம்மா யப்லுகன்ன இன்தகல் கிப்ர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்கள் ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து விட்டால், தள்ளாத ஒரு சூழ்நிலை அடைந்து விட்டால், ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவ்விடத்தில் நீங்கள் சீ என்கின்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். ஒரு முஸ்லிம் என்பவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெற்றோரை வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் மதிப்பதல்ல, மாறாக தினந்தோறும் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கொண்டாடுங்கள். அந்த நாள் தினந்தோறும் அந்த கண்ணியம் இருக்க வேண்டும் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்வதை பார்க்கின்றோம். அல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார், உங்களுடைய பணிவு என்கின்ற அந்த இறக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார். இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக, பாசமாக இருப்பதன் மூலமாக, கண்ணியமாக இருப்பதன் மூலமாக உங்களுடைய பணிவு என்கின்ற அந்த இறக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள் என்பதாக சொல்லிவிட்டு வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அந்த பெற்றோருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படி தெரியுமா செய்யணும்? அல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றான், யா அல்லாஹ், நான் சிறிய வயதில் என்னை அவர்கள் வளர்த்தினார்களே, பண்போடு பாசத்தோடு என்னை வளர்த்தினார்களே, அதுபோன்று நீ அவர்கள் இந்த இருவர் மீதும் நீ அருள் புரிவாயாக, அந்த ரஹ்மத்தை புரிவாயாக என்கின்ற பிரார்த்தனை நீங்கள் அனுதினமும் கேளுங்கள். இதுதான் உண்மையான கொண்டாடுவது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தினம்தோறும் கண்ணியப்படுத்த சொல்லி காண்பிக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த உலகத்தில் தோழமை கொள்ளுவதற்கு சிறந்தவர்கள் யார் என்பதாக சொல்லும் பொழுது கேட்ட உடனே உன்னுடைய தாய், சும்மமன், அதற்கு பிறகு யார்? உம்முக்குனுடைய தாய், சும்மமன், அதற்கு பிறகு யார்? அல்லாஹ்வுடைய தூதர், உம்முக்குனுடைய தாய் 3 முறை சொன்னார்கள். சும்மமன், அதுக்கப்புறம் யார்? அபூக், உன்னுடைய தந்தை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, ஐயுல் அஅமாலி அஃதல், அல்லாஹ்வுடைய தூதரே, சிறந்த அமலை பற்றி சொல்லிட்டார்கள். எது சிறந்த அமல் என்பதாக கேட்கும் பொழுது அஸ்ஸலாத்து லி அவ்வலி வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுவதும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிர்ருல் வாலிதைனி இஹ்சானா, உன்னுடைய பெற்றோருக்கு பேருபகாரம் செய்வது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மட்டுமே ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு பிறகு உடைய பெற்றோர்களை நீங்கள் பேருபகாரம் செய்யுங்கள் என்பதாக கூறினான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இதனுடைய சிறப்பையெல்லாம் அறியாத மக்கள் என்ன செய்கிறாங்க? ஒரே ஒரு நாளை மட்டும் அவர்கள் பெற்றோரை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக வெறுமனே ஒரு புகைப்படத்தை எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய பெற்றோருக்கு உண்டான கண்ணியத்தை செய்துவிட்டோம், கடமையை முடித்து விட்டோம் என்பதாக கூறக்கூடிய அது சம்பந்தமான தெளிவில்லாத மக்களோடு உண்மையான தெளிவான கொடுக்கப்பட்ட வழிமுறையை பெற்ற நாமும் அதோடு கலந்து அது போன்ற நிலையில் இருக்கிறோம்னு சொன்னா நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இதுவல்ல ஃபாதர்ஸ் டே, தினந்தோறும் உன்னுடைய பெற்றோரை நீ கொண்டாட வேண்டும், தினந்தோறும் உன்னுடைய தாயை நீ மதிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க என்பதை அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக நாமும் அது போன்ற நமது பெற்றோர்களை மதிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் மிக தெளிவாக அழகாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே,
இதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை நாம் எடுத்துச் செல்வோம். பிற மக்கள் இதை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய அண்டை வீட்டார்கள், சகோதரர்கள் இந்த விஷயத்தை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்திலும் இதை சொல்ல வேண்டும். அதே போன்று இன்னும் எந்தெந்த நாட்கள் எல்லாம் வருகின்றதோ அந்தந்த நாட்கள் இது போன்ற கொண்டாட்டங்கள் இல்லாத மக்களாக, மார்க்கம் இதை கொண்டாடுவதற்கு எடுக்க சொல்லியதோ அந்த நாட்களை சரியான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிய அடிப்படையில் சிறந்த முஸ்லிம்களாக அந்த நாட்கள் எடுப்போமாக. நாம் செய்த அனைத்து அமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் நம்ம அனைவரும் நுழைவிப்பானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.